கேரள மாநிலம் எருமேலி பகுதியை சேர்ந்தவர் சத்யபாலன். இவரது மனைவி ஸ்ரீஜா. இந்த தம்பதியினருக்கு அஞ்சலி என்ற மகளும் அகிலேஷ் என்ற மகனும் இருந்தனர். சத்யபாலன் ஒலிபெருக்கி கடை நடத்தி வந்தார். இவரது மகள் அஞ்சலி வெளிநாட்டில் நர்ஸாக வேலை பார்த்து வந்த நிலையில் விடுமுறைக்காக அவ்வப்போது ஊருக்கு வந்து செல்வார் என கூறப்படுகிறது. அப்போது அஞ்சலி தனது தந்தையின் கடைக்கு அருகில் இருக்கும் ஒரு கடையில் வேலை பார்த்து வந்த ஒருவரை காதலித்து வந்திருக்கிறார். இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஞ்சலி வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த முறை திருமணம் குறித்து வீட்டில் பேசிவிடலாம் என ஏற்கனவே இருவரும் முடிவு செய்திருந்த நிலையில் அஞ்சலியின் காதலன் தனது நண்பர்கள் சிலருடன் அஞ்சலி வீட்டுக்கு பெண் கேட்டு வந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலியின் பெற்றோர் அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அஞ்சலியிடம் இது பற்றி கேட்டிருக்கின்றனர். ஆனால் அஞ்சலி தன்னுடைய விருப்பத்தில் விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். இதனால் அவரது பெற்றோர் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரமடைந்த தாய் ஸ்ரீஜா வீட்டின் அறைக்குள் சென்று பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சத்யபாலன் மற்றும் அஞ்சலி ஆகிய இருவரும் ஸ்ரீஜாவை காப்பாற்ற முயன்றனர். அப்போது அவர்களின் மீதும் தீ பற்றிக் கொண்டது. இதனால் 3 பேரும் அலறி அடித்து துடித்தனர். அதனை கேட்டு குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த அஞ்சலியின் சகோதரர் அகிலேஷும் தீயை அணைக்க சென்ற நிலையில் அவருக்கும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. பின்னர் வீடு தீப்பற்றி எறிவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கும் போலீசுக்கும் தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து காயங்களுடன் கிடந்த 4 பேரையும் மீட்டு கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே தாய் ஸ்ரீஜா பரிதாபமாக உயிரிழந்தார். அஞ்சலியும் தந்தை சத்யபாலனும் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து படுகாயமடைந்த அகிலேஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இறந்த 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்ணின் காதலை ஏற்க மறுத்த தாயின் விபரீத முடிவால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரை விட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.